அண்ணன் எப்ப வருவார், திண்ணை எப்ப காலியாகும். இது ஏதோ பழமொழி கிடையாதுங்க. இப்ப தமிழ்நாட்டோட ஆளுங்கட்சி கூட்டணியில இருக்கிற நிலவரம் இதுதான். 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கிற நிலையில தமிழ்நாட்டு அரசியல் களம் முன்னெப்பவும் இல்லாத அளவுக்கு சூடு பிடிச்சிருக்கு. ஆனா இங்கேதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குது. திமுக கூட்டணியில பல வருஷமா இருக்கிற கட்சிகள் எல்லாம் சைலண்ட் மோடுக்கு போயிருக்காங்க. ஆனா புதுசா உள்ள வந்த தேமுதிக மட்டும் புயல் வேகத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கு. இதுதான் இப்போ எல்லாரும் பேசுற மிக முக்கியமான விஷயம். வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது 2026 தேர்தலோட அந்த பரபரப்பான உள்வீட்டு அரசியலை பத்தி தான். கூட்டணி தர்மம் காற்றுல பறக்குதா இல்ல திமுகவை மத்த கட்சிகள் கழற்றிவிட பாக்குதா? விரிவாக பார்ப்போம். பொதுவா தேர்தல் வந்தாலே அறிவாலயம் பரபரப்பா இருக்கும். ஆனா இப்போ அங்க நிலவரம் வேற மாதிரி இருக்கு. என்னப்பா, நம்ம ஆளுங்க மட்டும்தான் களத்துல நிக்கிறாங்களா? மத்தவங்க எல்லாம் எங்க? இதுதான் திமுக நிர்வாகிகளோட இப்போதைய மைண்ட் வாய்ஸ். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை எடுத்துக்கங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல சரி, அதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்களிலும் சரி, சீட் வாங்குறதுல காட்டுற அந்த வேகம் இப்போ களத்துல ஏன் காணல அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. சத்தியமூர்த்தி பவன் இப்போ கொஞ்சம் மந்தமா இருக்கிறதா அறிக்கை கூறுவது மட்டுமில்ல, களத்துல இருக்கிற திமுக உடன்பரப்புகளே ஓப்பனா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த 27 தொகுதிகளில் மட்டும்தான் காங்கிரஸ் கூடிய பார்க்க முடியுது. பக்கத்துல இருக்கிற திமுக வேட்பாளருக்காகவோ இல்ல மத்த கூட்டணி வேட்பாளருக்காகவோ வேலை செய்யறதுல அவங்க பெரிய ஆர்வம் காட்டல. இங்கேதான் ட்விஸ்ட் ஆரம்பிக்குது. திமுகவோட மற்ற கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள் விசிகே மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் நிலையும் இப்போ விவாத பொருளாகி இருக்கு. இப்போதைய சூழல்ல திருமாவளவன் தலைமையிலான விசிகேவுக்கு 8 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அவங்க தங்கள் பலத்தை காட்டணும்னு அந்த 8 தொகுதிகளில் மட்டும் தீவிரமா கவனம் செலுத்துறாங்க. ஆனா பொதுவான தொகுதிகளில் அவங்களோட பங்களிப்பு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லப்படுது. இந்த செய்திய பின்னணி என்னன்னு பாத்தீங்கன்னா, 2026 தேர்தலோட களம் ரொம்பவே சிக்கலானது. இது வெறும் திமுக அதிமுக இடையிலான போட்டி கிடையாது. தளபதி விஜய் அவரோட தமிழக வெற்றி கழகம் மூலமா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு. இது விசிக போன்ற கட்சிகளுக்கு ஒருவித அழுத்தத்தை உருவாக்கியிருக்குன்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. தங்கள் வாக்குகளை தக்க வைக்கவே அவங்க போராட வேண்டி இருக்கிறதுனால மொத்த கூட்டணிக்கும் அவங்களால நேரம் ஒதுக்க முடியல. சரி, இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு கூட்டணியில ஒற்றுமை இல்லைன்னா அது ஓட்டு எண்ணிக்கையில எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கூட்டணி கட்சிகள் இப்படி தனித்தீவா செயல்படுறது நியாயமா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப விஷயத்துக்கு வருவோம். இந்த மந்தமான சூழல்ல தான் ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்தது. அதுதான் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக. கேப்டன் விஜயகாந்தின் மறைவுக்கு பிறகு இந்த தேர்தலை ஒரு கௌரவ போராட்டமா தேமுதிக பாக்குது. திமுக கூட்டணியில இணைந்த பிறகு பிரேமலதா எடுக்கிற அந்த வேகம் இருக்கே, அது திமுக தலைமையே அசர வச்சிருக்கு. உறுதியாக தெரிந்தது என்னன்னா, தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களை தாண்டி மொத்த திமுக கூட்டணிக்கும் பிரேமலதா சூறாவளி பிரச்சாரம் செஞ்சுட்டு வராங்க. ஸ்டாலின் தான் மீண்டும் முதல்வர் அப்படிங்கிற கோஷத்தை அவங்க முன்வைக்கும் போது அது திமுக தொண்டர்களுக்கு ஒரு புது உத்வேகத்தை கொடுத்திருக்கு. இத்தனைக்கும் அவங்க கூட்டணியில சேர்ந்தது கடைசியில தான். ஆனா வேலையில அவங்க தான் இப்ப ஃபர்ஸ்ட். அம்பத்தூர்ல இருந்து தென் மாவட்டங்கள் வரைக்கும் பிரேமலதா போற இடையெல்லாம் கூட்டம் அலமோதுது. கேப்டன் வழியில் அவங்க பேச தொடங்கும் போதே தொண்டர்கள் உற்சாகமாயிடுறாங்க. இப்போ ஒரு விஷயம் புரியுதா? மற்ற கட்சிகள் தங்களை மட்டும் காப்பாத்திக்க பார்க்கும்போது தேமுதிக மட்டும்தான் கூட்டணி தர்மத்தை சரியா கடைபிடிக்கிறதா ஒரு பேச்சடிபடுது. இத பத்தி பேசும்போது நாம சில வரலாற்று தரவுகளையும் பார்க்க வேண்டியிருக்கு. 2021 தேர்தல்லையும் 2024 நாடாளுமன்ற தேர்தல்லையும் திமுக கூட்டணி ஒரு அசைக்க முடியாத சக்தியா இருந்ததுக்கு காரணம் அவங்களுக்கு இடையில இருந்த அந்த இறுகிய பிணைப்பு தான். ஆனா 2026ல அந்த பிணைப்புல விரிசல் விழுந்திருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் இப்ப எழுந்திருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் அதிகார பகிர்வு. நாங்க இத்தனை வருஷமா உங்க கூட இருக்கோம், ஆனா எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு இல்லையேங்கிற ஆதங்கம் விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கிட்ட நீண்ட காலமா இருக்கு. ஆனா தேமுதிகவுக்கு அப்படி ஒரு அழுத்தம் இப்போதைக்கு இல்ல. அவங்களுக்கு தேவை ஒரு ரீஎன்ட்ரி. அந்த ரீஎன்ட்ரிக்காக அவங்க கொடுக்கிற உழைப்பு தான் இப்ப பேசுபொருளாகி இருக்கு. இப்போதைய கள நிலவரத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். 2026 தேர்தல்ல ஒரு புது ட்ரெண்ட் உருவாகி இருக்கு. அதுதான் நிழல் வேட்பாளர்கள். சில தொகுதிகள்ல ஒரு வேட்பாளரோட பேரையே இருக்கிற 5-6 சுயேட்சை வேட்பாளர்கள் நிக்கிறாங்க. உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் தெற்குல டிவிக வேட்பாளர் செந்தில்குமார் பேரை வச்சுக்கிட்டே இன்னும் 5 செந்தில்குமார் நிக்கிறாங்க.
அதே மாதிரி பெரம்பூர் தொகுதியில விஜய் நிக்கிற இடத்துலயும் இதே குழப்பம் இருக்கு. இந்த மாதிரி குழப்பங்களுக்கு நடுவுல தெளிவான பிரச்சாரம் தான் வெற்றியை தீர்மானிக்கும். ஆனா திமுக கூட்டணியில இருக்கிற சில முக்கிய கட்சிகள் தங்கள் வீட்டுக்குள்ளேயே ஏசி போட்டு தூங்குறதா வர்ற செய்திகள் முதல்வர் ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய தலைவலியை உருவாக்கி இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாட்டை பத்தி பேசியே ஆகணும். ராகுல் காந்தி வரும்போது செல்ஃபி எடுக்கிற கூட்டத்தை விட களத்துல துண்டு பிரசுரம் கொடுக்கிற காங்கிரஸ் தொண்டர்கள் ரொம்பவே குறைவா இருக்காங்கன்னு திமுக நிர்வாகிகள் மாவட்ட வாரியா ரிப்போர்ட் அனுப்பியிருக்காங்க. நாம கஷ்டப்பட்டு ஓட்டு சேகரிப்போம், ஆனா அவங்க ஈஸியா ஜெயிச்சிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு மனக்கசப்பு திமுக அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில உருவாகி இருக்கு. இந்த இடத்துல தான் பிரேமலதாவோட அணுகுமுறை வித்தியாசப்படுது. அவங்க திமுக வேட்பாளர்களை தங்களோட கட்சி வேட்பாளர்களாவே கருதி பேசுறாங்க. இதுதான் உண்மையான கூட்டணி தர்மம்னு சில ஊடகங்கள் தெரிவிக்குது. 2026 தேர்தல்ல தேமுதிகவோட வாக்கு வங்கி எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியலைனாலும் அவங்களோட இந்த களப்பணி கண்டிப்பா திமுகவுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் தான். சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. ஏன் மத்த கட்சிகள் இப்போ மந்தமா இருக்காங்க? அதுக்கு 3 முக்கியமான காரணங்களை நாம சொல்லலாம். முதலாவது, எதிர்ப்பு வாக்குகள். 5 வருஷ ஆட்சியை முடிக்கும்போது இயல்பாவே வர்ற அந்த எதிர்ப்பை மத்த கட்சிகள் எதிர்கொள்ள பயப்படுறாங்களோன்னு தோணுது. 2வது, தமிழக வெற்றிக் கழகம். விஜயோட என்ட்ரி இளைஞர்களோட ஓட்ட பெருமளவு பிரிக்கும்னு கணிக்கப்படுது. இது திமுகவோட வாக்கு வங்கியில கை வைக்கும்னு பயந்து சில கட்சிகள் பாதுகாப்பான இடத்துக்கு நகர பார்க்கறாங்க. 3வது, நிதி நெருக்கடி. தேர்தல் செலவுகளை சமாளிக்க முடியாம சில சிறிய கட்சிகள் திணறதாவும் பொதுவான பின்னணி தகவல்கள் சொல்லுது. ஆனா இதையெல்லாம் தாண்டி ஒரு கூட்டணியோட பலம்ங்கிறது அதோட ஒற்றுமையில தான் இருக்கு. இப்போ ஒரு உதாரணம் பார்ப்போம். திருப்பூர் மாவட்டம் அவினாசி தொகுதியில திமுக ஒரு இளம் பெண் மருத்துவர் டாக்டர் கோகிலமணியை வேட்பாளரா நிறுத்தியிருக்காங்க. அங்க அவங்க எதிர்க்கிறது மத்திய அமைச்சர் எல் முருகனை. இப்படிப்பட்ட சவாலான இடங்கள்ல கூட்டணி கட்சிகளோட ஆதரவு ரொம்பவே முக்கியம். அங்க தேமுதிக தொண்டர்கள் களத்துல இறங்கி வேலை செய்றாங்க. ஆனா மத்த கட்சிகளோட பங்களிப்பு அங்க ரொம்பவே கம்மிதான். இப்படி ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு கதை இருக்கு. திமுக தலைமையை பொறுத்தவரை அவங்க 234 தொகுதிகளையும் ஒரு போர் முனையா பார்க்கறாங்க. ஆனா கூட்டணி கட்சிகள் தங்களுக்கு தேவையான அந்த 20-30 தொகுதிகளை மட்டும்தான் போர்க்களமா பார்க்கறாங்க. இந்த வித்தியாசம்தான் இப்போ பிரச்சனைக்கு காரணமா இருக்கு. இதன் விளைவு என்னவா இருக்கும்? அறிக்கைகள் கூறுவது என்னன்னா, தேர்தல் முடிவுக்கு பிறகு இதோட தாக்கம் கண்டிப்பா இருக்கும். ஒருவேளை தேர்தல் முடிவு எதிர்பார்த்த மாதிரி அமையலன்னா அதுக்கு இந்த கூட்டணி கட்சிகளோட மந்தமான போக்கு தான் காரணம்னு திமுக கை காட்டும். அதே சமயம் தேமுதிகவுக்கு ஒரு நல்ல இடமும் முக்கியத்துவமும் எதிர்காலத்துல கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு. இங்க நாம சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியையும் கவனிச்சாகணும். அவங்க எந்த கூட்டணியும் இல்லாம தனித்தே போட்டியிடுறாங்க. அவங்க முன்வைக்கிற மாற்று அரசியல் இளைஞர்கள் மத்தியில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. இதை சமாளிக்க திமுக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒருங்கிணைப்பு தேவை. ஆனா அந்த ஒருங்கிணைப்பு இப்போதைக்கு தேமுதிக திமுக இடையில மட்டும்தான் தென்படுது. மற்ற கட்சிகள் தங்கள் சொந்த கணக்குகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த தேர்தல்ல இன்னொரு முக்கியமான அம்சம் என்னன்னா, தேர்தல் ஆணையத்தோட கட்டுப்பாடுகள். 2026ல டிஜிட்டல் முறையில தேர்தல் கண்காணிப்பு ரொம்பவே தீவிரமா இருக்கு. இதனாலையும் சில கட்சிகள் வெளியில வந்து வேலை செய்ய தயங்குறாங்களான்னு தெரியல. ஆனா எது எப்படியோ, பிரேமலதா விஜயகாந்த் மேற்கொள்ளும் இந்த பயணம் தேமுதிகவை மறுபடியும் ஒரு முக்கிய அரசியல் சக்தியா மாத்திருச்சு. அவங்க பேசுற ஒவ்வொரு பேச்சும் கேப்டனோட அந்த பழைய கம்பீரத்தை நினைவுபடுத்துதுன்னு மக்கள் சொல்றாங்க. கேப்டன் இருந்தா இப்படித்தான் கூட்டணிக்கு உழைச்சிருப்பார்னு தேமுதிக தொண்டர்கள் உணர்ச்சி வசப்படுறாங்க. இது திமுகவுக்கும் ஒரு பெரிய சென்டிமெண்ட் பலத்தை சேர்க்குது. கேப்டனோட மறைவுக்கு பிறகு வர்ற முதல் சட்டமன்ற தேர்தல் இதுங்கிறதுனால அனுதாபாலைகளும் தேமுதிகவுக்கு சாதகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ நிலவரம் இப்படி இருக்க, அதிமுக பக்கம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க எடப்பாடி பழனிசாமி ரொம்பவே அமைதியா காய்களை நகர்த்துறாரு. திமுக கூட்டணிக்குள்ள இருக்கிற இந்த அதிருப்தியை தனக்கு சாதகமாக்கிக்க பார்க்கறாரு. பாத்தீங்களா, அவங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை. இதுல இவங்க எப்படி உங்களை ஆட்சி செய்வாங்க அப்படிங்கிற பிரச்சாரத்தை அதிமுக முன்வைக்குது. இந்த நேரத்துல திமுக கூட்டணிக்குள்ள இருக்கிற குழப்பம் அவங்களுக்கு தான் பெரிய பின்னடைவு.
நாங்க சீட்டு கொடுக்கும்போது இருந்த உற்சாகம் ஏன் இப்போ இல்லைன்னு அறிவாலயத்திலிருந்து ஒவ்வொரு கட்சிக்கும் உயர்மட்ட குழுவில இருந்து அழுத்தமான தகவல்கள் போயிட்டு இருக்கு. ஆனா அந்த தகவல்களுக்கு இன்னும் பெரிய அளவுல பலன் கிடைச்ச மாதிரி தெரியல. சரி, இப்போ சில முக்கியமான கேள்விகளுக்கு பதில் பார்ப்போம். இது ஒரு குட்டி மித் பஸ்டிங் செஷன் மாதிரி வச்சுக்கலாம். திமுக கூட்டணி உடைய போகுதா? இப்போதைக்கு அப்படி சொல்ல முடியாது. இது ஒரு தற்காலிகமான மந்த நிலைதான். தேர்தல் தேதி நெருங்க நெருங்க அவங்க உற்சாகமடையலாம். தேமுதிகவுக்கு திமுகவுல அதிக முக்கியத்துவம் கிடைக்குமா? கண்டிப்பா. இப்போ அவங்க கொடுக்கிற உழைப்புக்கு கண்டிப்பா தேர்தல் முடிவுக்கு அப்புறம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். விஜய், அதாவது தமிழக வெற்றி கழகம், இதையெல்லாம் எப்படி பார்க்கறாரு? விஜய் ரொம்பவே நிதானமா இருக்காரு. கூட்டணி கட்சிகளுக்குள்ள இருக்கிற இந்த பிளவு அவருக்கு தான் சாதகமா முடியும்னு அரசியல் வல்லுநர்கள் கணிக்கிறாங்க. ஏன்னா அதிருப்தி ஓட்டுகள் அவர் பக்கம் நகர வாய்ப்பு அதிகம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஒரு திருப்புமுனையா அமையப் போகுதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. 1967க்கு அப்புறம் திராவிட அரசியல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்குமான்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. இந்த நேரத்துல திமுகவோட பலமே அதோட கூட்டணி தான். ஆனா அந்த பலமே பலவீனமா மாறினா என்னாகும்? பிரேமலதா விஜயகாந்த் மட்டும் தனி ஆளா நின்னு போராடுறது திமுகவுக்கு ஒரு பக்கம் நிம்மதியை தந்தாலும் மறுபக்கம் ஒரு எச்சரிக்கையையும் கொடுக்குது. எல்லா நேரமும் எல்லாரும் கூட இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுங்கிற அந்த உண்மை இப்போ ஸ்டாலினுக்கு புரிஞ்சிருக்கும். தேர்தல் திருவிழா முடிய போகுது. இன்னும் கொஞ்ச நாள்ல தீர்ப்பு வரப்போகுது. அந்த தீர்ப்புல யாருக்கு எந்த இடம்னு மக்கள் முடிவு செய்வாங்க. முடிவா ஒன்னு சொல்லிக்கிறேன். அரசியல்ங்கிறது ஒரு சதுரங்க வேட்டை மாதிரி. இங்க யார் எப்ப மாறுவாங்க, யாருக்கு யார் உண்மையா இருப்பாங்கன்னு கணிக்கவே முடியாது. ஆனா இப்போதைக்கு திமுக கூட்டணியை காப்பாத்திக்கிட்டு இருக்கிறது தேமுதிக தான் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. ஆனா தேர்தல் அன்னைக்கு வாக்குப்பதிவு இயந்திரத்துல மக்கள் அழுத்துற அந்த ஒரு பட்டன் தான் எல்லா கணக்கையும் மாற்றி போடும். இந்த தேர்தல் களம் பத்தி, குறிப்பாக திமுக கூட்டணியோட இந்த நிலவரம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தேமுதிகவோட இந்த வேகம் தேர்தல் முடிவுகள்ல எதிரொலிக்குமா? உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான செய்தியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.